ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ ஒரு வழியாக வந்து ரேவதி வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதியை வந்து நம்ம கார்த்தி எப்படிலாம் காப்பாற்றுறாரு. கண்டிப்பாக வந்து ரேவதிக்கு வந்து இந்த விஷயம் கனடா போகாமல் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் நம்ம கார்த்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் நம்ம ரோஹிணி எல்லா விஷயத்தையும் நம்ம கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. நான் அப்பயே நினச்சேன் ஏதோ வந்து டவுட் இருக்குது, கண்டிப்பாக வந்து இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா தகவலையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் யார் இந்த தடவை டிக்கெட் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னு சொல்லி வந்து போலியான டிக்கெட் கொடுத்துன்னு சொல்லும்போது இது மாதிரி சந்திரகலன் ஒருத்தவங்க வந்து இது மாதிரி அமௌண்ட் கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. சந்திரகலாவுக்கு இன்னும் தான், அதாவது வந்து கார்த்தி பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ரேவதியை வந்து நல்லபடியாக சேஃபாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொறுமையாக இருக்கார். ஆனால் இன்னும் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி கிட்ட வந்து கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லுவாரான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கார்த்தி வந்து நம்ம ரேவதியை பார்த்துருவாங்க, ஏர்போர்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. அதை சாமுண்டீஸ்வரி பார்த்துருவாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்து வந்து என்ன என்ன நீங்கள் இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிடுவாங்க. அப்படி இருந்து ரேவதியை வந்து கார்த்தி வந்து காப்பாற்றிடுவார். இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.